சாதி ஈழவாசு. அந்த சாதியிலேருந்து 4 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. 4 முதலமைச்சர்கள். ஆனால் இங்கே நல்லா குடிங்கோ, குடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதி முன்னேறிடும். எவ்வளவு நாளும் உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள். பீர் வேணுமா, ஒஸ்கி வேணுமா, கிஸ்கி வேணுமா, ரம்மு வேணுமா, ஜிம்மு வேணுமா, அது வேணுமா, எல்லாம் நாங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம், குறையெல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு இங்கே குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள், அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான். இப்போ கவிஞர்கள் பேசும்பொழுது கூட 2-3 பேர் சொன்னார்கள், ஊமை ஜனங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி, இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி தலையாட்டினார். ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் பேச போகிறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கெடுகெடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய, குடை சாய, கோலோச்சுவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது. இந்த நாடு தாங்காது. ஏன்?